தங்க மகன் புக்கோட வெளியீடு நடக்க போகுது. திரு ஜாய் சார் அவர்களை மேடை அழைக்கிறோம். இந்த மேடைக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அழைக்க போறோம். ஏன்னா இவர் தூரத்துல இருக்க மாட்டாரு, தூரத்துல இருக்க மாட்டாரு. சினிமா துறையும் இவரை எப்பவுமே கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இவர் பக்கத்துலயே தான் இருப்பாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் personalities in Tamil cinema. Let's welcome actor director Mr. Partha. Good evening ladies and gentlemen. அப்படிதான் நம்ம எல்லா நிகழ்ச்சியும் ஆரம்பிப்போம். ஆனா இன்னைக்கு கோல்டு ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஏன்னா இது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆனா ஒரு தங்க மாலை போடுது. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:59 இங்கே வரத்துக்காக வந்துட்டு இருக்கும் போது வானத்தில் பார்த்தா அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன்ல மேகத்தில் நிறைய தங்க ரேகைகள். அது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து ஜூம் பண்ணி டைட் பண்ணி போய் பார்த்தோம்னா சைட்ல ஜோய் அலிகாஸ்னு போட்டிருக்கு அந்த கோல்டுக்கு பக்கத்தில். அப்படி ஒரு பிராண்டிங், கோல்டுனாவே அது வந்து ஜோய் அலிகாஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசுல வந்து பதிய வச்சிருக்காங்க. பொதுவாகவே நமக்கு வந்து கோல்டெல்லாம் எப்படி தெரியும்னா, சொர்க்கம்ன்ற படத்துல பொன்மகள் வந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதுல வந்து சிவாஜி சார் வந்து அந்த மரத்தெல்லாம் போட்டு உழுக்குவாரு, தங்கெல்லாம் மேலே விழும். இப்படி நிறைய இளைஞர்களுக்கான கனவு இருக்கும். அப்படியே படுத்து புரண்டா எனக்கு இவ்வளோதான் ஒட்டிச்சு இந்த சைடில் பார்த்தீங்களா, இவ்வளோட்டு தான் கோல்டு ஒட்டி இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் கம்மியாக தான் ஒட்டும். ஆனால் ஒரு மனுஷன் வந்து கோல்டை பற்றி கனவு கண்டு அவனே கோல்டுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா மாறுறதுங்கிறது வந்து ஜோய் அலிகாஸ்ல நடந்திருக்கு. நிலாவை சோறு சாப்பிடும்போது எல்லா குழந்தையும் வந்து நிலாவை பிடிச்சு கொடுன்னு ஆசைப்படும். ஆனா ஆம்ஸ்டாங் மாதிரி ஒரு 2 பேர் மட்டும்தான் நிலாவை தொட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கனவுகள் யார் வேணாலும் காணலாம். பட் அதை அடையிறதுக்கான முயற்சி, பயிற்சி, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு தொழில வெற்றி பெறுவது எப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதலாம். ஒருத்தர் குடிசையில் உட்காந்து புத்தகம் எழுதுவாரு. கடைசி காலத்துல அவருக்கு காசே இருக்காது அவரை கொண்டு போய் சேர்க்கறது. ஆனா அவர் புத்தகம் எழுதியிருப்பாரு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி 100 வயது வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு 39 வயசுல இறந்து போயிடுவார் அவர் எழுதினவர். பொதுவாகவே அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர, ஆனா வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதன் தான் எப்படி வெற்றி பெற்றன்றத வந்து ஒரு புத்தகமா, அதனால கிட்டத்தட்ட இந்த புத்தகமே வந்து ஒரு கோல்டுக்கு சமமானது. இன்னைக்கு கோல்டோட விலை என்னன்னா, இன்னைக்கு தேதியில 22 கேரட் வந்து 91,50,000 ரூபாய். அதுவே 24 கேரட்னா 99,82,000 ரூபாய். இந்த புக்கோட வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 340 கிராம். ஆனா இந்த புக்கு வந்து 24 கேரட் இல்லாம 264 கேரட் மாதிரியான ஒரு புத்தகம். அதாவது நான் சொல்றது கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு வேல்யூபிளான புக்கு. இந்த புக்கை பத்தி நம்ம சொல்லும் போது இதுல எல்லாரும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நேரமும் கம்மியா இருக்கிறதுனால, அப்புறம் பாரதி பாஸ்கர் மேம் வந்து அந்த அர்ப்பணிப்பை பத்தியும் முன்னுரையை பத்தியும் முழு புத்தகத்தை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒருத்தரை பத்தி இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே கணவன் என்ன செஞ்சாலும் இவருக்கு வேற ஜோலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிற மனைவிகளுக்கு நடுவுல ஜோலிங்கிற ஒரு மனைவி அவரே எழுதியிருக்காரு. ஜோலி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோராவே இருந்தது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். பிறக்கும் போது எல்லா குழந்தையும் அழுதுகிட்டு தான் இருக்கும். சில குழந்தைக்கு வந்து கிளுகிளுப்பை காமிச்சோம்னாவே அந்த அழுகை நின்றுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைய தவிர அந்த குழந்தைக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு 16 வயசுல ஒரு பையன் சிரிக்கணும்னா அதுக்கு ஒரு கொலுசு போதுமானது, கொலுசு சத்தம் போதுமானது, ஒரு தாவணியோட அசைவு போதுமானது. ஒருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறமேலும் சிரிக்கிறான்னா நிச்சயமா அது காரணம் அவருடைய மனைவியா மட்டும்தான் இருக்க முடியும். கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆச்சு, இன்னும் சிரிச்சுட்டே இருக்காருன்னா இந்த புத்தகத்துக்கு அடிப்படையே நான் அதுவாக தான் பார்க்குறேன். ஒரு மனிதன் வெற்றி பெறலாம், ஆனால் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு ஒரு கொஞ்சம் வீட்டில் ஒரு அமைதி வேணும், சந்தோஷம் வேணும். அவ்வளவு சந்தோஷத்தையும் கொடுத்த திருமதி ஜோய் அலுகாஸ் அவர்களுக்கு ஜோரா எல்லாரும் ஒரு தடவை கையை தட்டுங்க. அவங்களுக்கு தமிழ் புரியுமான்னு தெரியல, புரியுமா? சரி. அதுக்கப்புறம் இதுல இருக்கிற அவங்களுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பொதுவாகவே தங்கம் வந்து ஆபரண தங்கமா மாறணும்னா அதுல கொஞ்சம் செம்பு சேர்க்கணும். அப்படி ஒவ்வொரு வீட்லயும் தங்கம் வந்து மனைவியா தான் இருப்பாங்க. அதுல சேர்க்கிற கொஞ்சோண்டு செம்பு தான் வந்து கணவனா இருக்க முடியும்.
அப்படி செம்பு மட்டும்தான் ஜோய் அலுகாஸை தவிர தங்கம் வந்து டெஃபினட்டா ஜோலி மேடம் தான். அதனால இந்த புத்தகத்துக்கான முழு பெருமையும் பாராட்டும் அவங்கள போய் சேரும். அதுல இன்னொரு விஷயம், அர்ப்பணிப்புல எதை செய்யணும்னு சொல்லாம எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா என்னுடைய அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு விஷயம் எழுதியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே நம்ம அப்பாவை வந்து நம்ம அப்படிதான் பார்ப்போம், இதெல்லாம் நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லி கொடுக்கறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து கரெக்டாக பங்க்சுவலாக 5:59 நுழைஞ்சேன். 6 மணிக்கு ஃபங்க்ஷன் தான். இது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சொல்லி கொடுக்கறதுல என்ன அர்த்தம்னா, அவர் செஞ்சதை நல்ல விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து நிறைய ஸ்மோக் பண்ணுவார், நான் ஸ்மோக் பண்ணவே மாட்டேன். இதையும் அவர் சொல்லி கொடுத்தது தான். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்பா ஒரு காரணமாக இருக்கிறதும். இவங்க அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காரு. நடுவில் கொடை வியாபாரம் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த கொடையில பாதி வியாபாரம் எங்க பண்ணியிருக்காருன்னா, இவர் ஒழுங்கா படிக்காம அந்த டீச்சரை கரெக்ட் பண்றதுக்காகவே அந்த கொடையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இல்ல, கொடையை கொடுத்து கொடுத்து மார்க் போட சொல்லிட்டு அப்படிதான் படிச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு கொடை உள்ளலாம் அப்பா இருந்திருக்காரு. ஸோ ஒரு புத்தகம் வந்து எவ்வளவு விதமான இளைஞர்களுக்கு வந்து இது ஜாய் அலுகாஸா இல்லாம இது ஒரு குளுக்கோஸா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த உற்சாகத்துக்கே குளுக்கோஸா தான் இந்த புத்தகம் இருக்கும். இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. இந்த மாதிரி